எங்க வீட்ல இருக்கிற எல்லா சந்து பொந்துலையுமே கார் ஓட்டியாச்சு. இன்னைக்கு சிஸ்டம் டேபிள்லயும் உட்காந்து பஸ் ஓட்டிட்டான். ஹாப்பி மார்னிங் எல்லாருக்குமே. இன்னைக்கு ஒரு மஸ்ட் ட்ரை ஆன கொரியன் சில்லி பொட்டேட்டோஸ் பண்ணியிருந்தேன். சூப்பரா வந்திருந்தது. ஒரு குக்கர்ல 4 பொட்டேட்டோவை நல்லா வாஷ் பண்ணிட்டு விசில் வச்சுக்கணும். அதுக்கு தேவையான கார்லிக் சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பொட்டேட்டோஸை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அது கூட 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து இந்த ரெசிபி ஃபுல்லாகவே கார்ன்ஃப்ளவர் மாவில் தான் பண்ணுவாங்க. பட் நான் கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன பால்ஸை ரோல் பண்ணதுக்கப்புறம் கேப் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மஷ்ரூம் ஷேப்பில் வந்துடும். எனக்கு அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரல. இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்கும் போது 1 டீஸ்பூன் நெய் வந்து விட்டுட்டு நம்ம உருட்டி வச்சிருக்கிற பால்ஸை போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் வேக வச்சோம் அப்படின்னா சூப்பர். இன்னைக்கு நம்ம சேனல்ல லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் கீழே டேக் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க உங்க ஃப்ரீ டைம்ல. இப்போ ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், சாப் பண்ணி வச்சிருக்கிற கார்லிக், இதோட சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப் எல்லாமே 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஆர்கானோ நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவராக இருக்கும். இந்த பொட்டேட்டோஸை ஆட் பண்ணி நம்ம சாட்டே பண்ணோம் அப்படின்னா சூப்பரான கொரியன் ஸ்டைல் சில்லி பொட்டேட்டோஸ் ரெடி ஆகிடும். மஸ்ட் ட்ரைன்னு நான் சொல்லுவேன். செம்ம ஸ்பைசியாக சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.